ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம சில ரெட் ஃபிளாக்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம வாக் அவுட் பண்ணுமா சக்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே இங்க பெர்ஃபெக்டான பார்ட்னர்ஸை நம்ம பார்க்க முடியாது. ஆனா எது வரைக்கும் நம்ம டாலரேட் பண்ணலாம், எது வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம வாக் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போட வேரியஸ் ரெட் ஃபிளாக்ஸ் அண்ட் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ நவ். மை நேம் இஸ் சக்தி. ஐம் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எவ்வளவுதான் நீங்க படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் இன்டெலெக்சுவலா நீங்க இருந்தாலும், எவ்வளவுதான் ஏர்ன் பண்ணாலும், எவ்வளவுதான் நீங்க அழகா இருந்தாலும், ஸ்மார்ட்டா இருந்தாலும், நீங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு, நத்திங் அப்படின்ற அளவுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா யூஆர் எக்ஸ்பீரியன்சிங் லோ செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவோம். இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் ஏன் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, உங்க பார்ட்னர் உங்களுக்குள்ள இருக்க வேல்யூஸை பார்க்கல, அக்னாலேஜ் பண்ணல, இன்னும் உங்களை ரொம்ப கீழே கீழே கொண்டு போய் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களோட வேல்யூஸை அதனால உங்களால பார்க்க முடியாமல் போகும்போது தான் இந்த லோ செல்ஃப் எஸ்டீமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பாங்க, அவ்வளோ அழகா பேசுவாங்க, அவ்வளோ அழகா ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்துலையும் நல்ல பர்ஃபெக்டா தெரியுவாங்க. ஆனால் கவுன்சிலிங் வரும்போது சக்தி ஐம் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும், ஏன் இந்த பொண்ணு இப்படி ஃபீல் பண்றாங்க, இவ்வளோ அழகா இருக்காங்க, இவ்வளோ அழகா பேசுறாங்கன்னு. ஏன்னா அவங்க பார்ட்னர் அவங்கள அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பெரிய ரெட் ஃபிளாக்னு சொல்லுவேன். இம்மீடியட்டா நீங்க வாக் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி சப்போஸ் இஃப் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் லோ செல்ஃப் எஸ்டீம், நீங்க கண்டிப்பா ஒரு பிரேக்காவது எடுத்துக்கிட்டு உங்களுக்காக நீங்க ஒர்க் பண்ணி உங்களை சரி பண்ணிக்க ஆரம்பிக்கணும். ரிலேஷன்ஷிப்பை அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடியுமா முடியாதான்னு பார்க்கலாம். பட் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். நெக்ஸ்ட், கண்ட்ரோலிங் பிஹேவியர்னு சொல்லுவோம். உங்களோட ஒப்பீனியனையும் உங்களோட ஷெட்யூலையும் உங்களோட ஆக்ஷன்ஸையும் வேற யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா உங்களால ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல உங்களோட ட்ரூ ஃபீலிங்ஸை. நான் நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணி நான் பேசுறேன், வார்த்தைகளை பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு பேசுறேன், என்னோட ட்ரூ ஃபீலிங்ஸை நான் எக்ஸ்பிரஸ் பண்றதே இல்லை அப்படின்னா கண்டிப்பா அதுவும் ஒரு ரெட் ஃபிளாக் தான். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போட ரெட் ஃபிளாக். நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஸ்டாண்டர்டை ரொம்ப லோவர் ஆக்கியிருப்பீங்க, அதான் அடுத்த ரெட் ஃபிளாக். அப்படின்னா லைக் இதுக்கு முன்னாடி நீங்கள் நோவே இதெல்லாம் வேண்டவே வேண்டாம்னு நீங்கள் சொன்ன விஷயங்களை இப்போ ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்லோலி நீங்கள் உங்களோட பிஹேவியர் மாறி இருக்கு, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் மாறி இருக்கு, உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் மாறி இருக்கு. அதாவது அக்செப்டிங் சில விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப லோ ஸ்டாண்டர்ட் விஷயங்களை கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி டாக்ஸிக்ல இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களை எப்பவுமே மட்டம் தட்டியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா they just wanted to play like ஒரு பவர் டாக்டிக்ஸ் ப்ளே பண்ண ட்ரை பண்றாங்கன்னு அர்த்தம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல யார் எப்போல்லாம் இந்த கேம் ஆஃப் பவர் வருதோ, இந்த பவர் பிளே யார் ட்ரை பண்றாங்களோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா இருக்கவே இருக்காது. ஸோ உங்க பார்ட்னர் உங்ககிட்ட அந்த பவர் பிளே பண்றாங்க அப்படின்னா தட்ஸ் அ ரெட் சிக்னல். கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்த ட்ரிக்கி விஷயம் இங்கே என்ன அப்படின்னா, உங்களை ஒரு அன்வர்தி ஆஃப் சம்திங் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வைப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு இதை விட பெட்டரான லைஃபே கிடைக்காது, இதுதான் பெஸ்ட் லைஃப்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதுக்கே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வைப்பாங்க. அது ஒரு பார்ட் ஆஃப் ட்ரிக். ஆக்சுவலாக இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ப்ளே பண்ற ஒரு பார்ட் ஆஃப் ட்ரிக். யூ டோன்ட் டிசர்வ் எனி பெட்டர் அப்படின்னு சொல்லும் உங்களை ஃபீல் பண்ண வைக்கும்போது நீங்கள் எதுவும் பார்க்க மாட்டீங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எதுவும் ஒர்க் அவுட் பண்ணுறக்கோ இல்லை வெளியில் நல்ல ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் அடுத்து போகிறதுக்கோ நீங்கள் யோசிக்க கூட மாட்டீங்க. யூ டிசைட் தட் இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் இப்படி தான் நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு உங்களை உருவாக்கிடுவாங்க. எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ இல்லை உங்களை ஃபீல் பண்ண வைப்பாங்க, இது நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், உங்களுக்குள்ள சில மாரல் கான்செப்ட் இருக்கும், வேல்யூஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணிட்டு நீங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படின்னா டிமாண்ட், அவங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்க்கறது சில விஷயங்கள் ஓகே, பட் டிமாண்டிங் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். உங்களால் முடியல அப்படிங்கும் போது உங்களை ட்விஸ்ட் பண்ண வைக்கிறது இருக்கு இல்லையா, அவங்க டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் அகெயின் டாக்ஸிக் தான். நெக்ஸ்ட், பாசிவ் அக்ரெஷன். இது எப்படி இருக்கும்னா, உங்க ரிலேஷன்ஷிப்ல கம்யூனிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை குறை சொல்ற மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே அந்த அட்மாஸ்பியர் என்ன இஷ்யூ இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை அட்ரஸ் பண்ணாது, அதுக்கு பதிலாக உங்களை தான் ஹைலைட் பண்ணுவாங்க. உங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணலாம், இல்லை எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் காரணம்னு பிளேம் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களை கார்னர் பண்ற மாதிரி, உங்களை ஸ்க்ரூ பண்ற மாதிரியே இருக்கும் அந்த கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட், அன்எண்டிங் லைஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கம்ப்ளீட்டா நிறைய பொய்கள், அடங்காத அளவுக்கு பொய் சொல்லிட்டே இருப்பாங்க. பொய்ங்கிறது ஓரளவு அக்செப்டபிள் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பொய்கள், பெரிய அளவில் இம்பேக்டை கிரியேட் பண்ணாத பொய்கள்,
ஏன்னா திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, பொய் பொய் வந்து பொய்மையும் வாய்மை எடுத்துன்னு. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துக்கும் நேரத்துக்கும் தகுந்த மாதிரி சின்ன சின்ன பொய்கள் சொல்றாங்க. அதனால யாருக்கும் பெரிய ஒரு இம்பேக்ட் இல்லை, ஒரு பெரிய அஃபெக்டா யாரையும் பண்ணலை. அந்த பொய் வந்து நல்லது தான் பண்ணியிருக்கு அப்படின்னா இட் இஸ் ஓகே. பட் அன்எண்டிங் லைஃப்ங்கிறது அது வந்து ஒரு டிஸ்ஆனஸ்டியோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறோம். அது எஸ்பெஷலி வந்து ஒரு ட்ரஸ்டே பண்ண முடியாத அளவுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் போய் சொல்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட எப்பவுமே ஒரு ஹாஸ்டிலிட்டி இருக்கு, ஒரு டாக்ஸிக் நேச்சர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த மாதிரி பொய்கள் வந்து இட்ஸ் a பியூர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ட்ரைட் ஆஃப் பர்சனாலிட்டி. சில பர்சனாலிட்டிஸை நம்ம சேஞ்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த டைமில் there's no other way, you have to walk out. எப்போவுமே நீங்கள் அன்ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கீங்களா, ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணவே முடியலையா உங்களை, இது ஒரு ஒரு சிவியரான ரெட் ஃப்ளாக்னே சொல்லலாம். ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் ரெட் ஃப்ளாக். ஏன்னா இந்த டைமில் வந்து நான் என்னோட ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிக்க முடியுமா சக்தி, ஏதாவது இதுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் உடஞ்சி போய் நீங்களே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கிறீங்க. ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி எனிமோர், நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல உங்களை ஒர்க் அவுட் பண்ணி உங்களை ரீபில்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மனசு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்போது உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஒர்க் அவுட் பண்ணலாமா ரிலேஷன்ஷிப்பை, இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, இல்லை வாக் அவுட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட கேட்டிங்கன்னா ஒன்று அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லும், இல்லை வாக் அவுட் பண்ணலான்னு சொல்லும். ஆனால் இது ரெண்டுமே வந்து இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடாது முடிவுகள். ஏன்னா நீங்கள் இன்னும் ரொம்ப உடஞ்சி டேமேஜ்டு கண்டிஷனில் இருக்கும்போது எந்த டிசிஷன் எடுக்காதீங்க. உங்களை முதல்ல ரெக்கவர் பண்ணிக்கோங்க, உங்களை வந்து ஒரு ஹீல் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூ ஹேவ் நோ அட்டானமின்னு சொல்லுவோம். அதாவது உங்களால் எந்த டிசிஷனுமே எடுக்க முடியாது, எல்லாமே வந்து ஒரு பவுண்டாக தான் இருக்கும், அங்கே கேட்காம நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஃப்ரீடமே இல்லை எந்த டிசிஷன் மேக்கிங்க்கும். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது டாக்ஸிக் ரிஃப்ளெக்ஷன் தான். பட் இதை வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம சரி பண்ண முடியும். ஏன்னா அந்த அதர் பார்ட்னரோட இன்செக்யூரிட் ஃபீல் கூட உங்களை இது மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மூலமாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு 2 பேருமே கப்பல் தெரப்பி எடுக்கிறது மூலமாக டெஃபினட்டாக இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகலான்னு நினைக்கும் போது கூட உங்களால் போகவே முடியாது. அப்படியே நீங்கள் ட்ராப்பில் ஏதோ மாட்டின மாதிரியே ஒரு ஃபீலில் இருப்பீங்க. அதாவது எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கே, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கே, ஓகே லெட் மீ மூவ் ஆன் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் மூவ் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி ஒரு ட்ராப்பில் மாட்டின மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் அ டாக்ஸிக். ஏன்னா இது அவங்க உங்களை என்ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே வீட்டில் இருக்கிறீங்க, அப்படி இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப பேசுறது கிடையாது, எப்போவுமே ஒரு சைலண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வேறு வேறு விஷயங்களில் 2 பேருமே என்கேஜ் பண்ணிக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவிட்டியே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, பேசவே பிடிக்கல அப்படின்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் சைன். இது வந்து ஒரு கிளியர் சைன் தட் டாக்ஸிக்கில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். 2 பேருக்குமே வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் 2 பேருமே கப்பல் தெரப்பி எடுத்து இதை ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்கள். 2 பேரும் அந்த மைண்ட் செட்டுக்கு ஒரு ஹீலிங் ஆனதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணுங்க கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமாங்கிறத. சில ரிலேஷன்ஷிப்ல ஒரு நான் ஸ்டாப் ட்ராமா இருந்துட்டே இருக்கும். ஓரளவு ட்ராமா ஓகே, பட் அதிகமான ட்ராமா எப்பவுமே உங்களை வந்து அடுத்த லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சு, இது என்ன நடந்துச்சு, இப்படி நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்க பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓவர் திங்கிங் அபவுட் உங்களோட கான்வர்சேஷன் பத்தியோ உங்களோட இந்த ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் பத்தியே உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி அது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் தான். இது வந்து ஓரளவு ஒர்க் பண்ணலாம் 2 பேருமே கப்பல் தெரப்பி எடுக்கும்போது. இல்லை நீங்கள் உங்களை ஹீல் பண்ணதுக்கு அப்புறம் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஆனால் இந்த சுச்சுவேஷன்ல டிசைட் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் என்ன சொல்லணும்னா, ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லும், இல்லை வாக் அவுட் பண்ணலான்னு சொல்லும். இது 2மே வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். இது 2லையுமே நீங்க சஃபர் ஆவீங்க. பட் எப்போ டிசிஷன் எடுக்கணும்னா உங்களை நீங்க ஹீல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெட் ஃபிளாக் வந்து ஸ்க்ரீமிங் ஃபைட்டுன்னு சொல்லுவோம். ரொம்ப சத்தம் போட்டு வார்த்தைகள், ரொம்ப தடித்த வார்த்தைகள், ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இருக்குது உங்களோட கான்ஃப்ளிக்ட்டு, ரொம்ப ஒரு கோபமான வார்த்தைகள், ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகள், ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா தட்ஸ் அ கிளியர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இதை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியுமா சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அகெயின் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனாலிட்டி ட்ரைட். இப்போ அவங்க ரொம்ப இம்பல்சிவாக இருக்காங்க அப்படின்னா உள்ள நீங்கள் இம்பல்சிவாக இருக்கீங்க தெரியல, இல்லை ரொம்ப ஒரு அக்ரெஷனோட வெளிப்பாடா, இல்லை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட வெளிப்பாடா நமக்கு தெரியல. பட் 2 பேருக்குமே வந்து ஹீலிங் ப்ராசஸ் இங்கே தேவை. அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம். இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்களா,
இல்லை ஒர்க் அவுட் பண்ணுமாங்கிறத உங்களால் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். பட் இல்லை நாங்கள் இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே இருப்போம், நாங்கள் சண்டை போடுவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், இப்படியே இருப்போம் அப்படின்னீங்கன்னா உங்களை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆகும், உங்கள் குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுவாங்க, உங்களை சுற்றி பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களும் அஃபெக்ட் ஆகுவாங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்க இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து உங்கள் மொத்த ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணுறது இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு ரோல் மாடலாக நீங்கள் இருப்பீங்க. அந்த குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, ஓகே ஃபேமிலினா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, இந்த மாதிரி பெரிய சண்டைகள் வரும், அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் போல இருக்குன்னு ஒரு பேட்டர்னுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அதை வந்து அவங்களோட பார்ட்னர்ஸ் கிட்ட அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு உருவாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெக்டிக் ஒரு ஸ்க்ரீனிங் ஃபைட்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் 2 பேருக்குமே தெரப்பி தேவை. ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லேக்கிங் இருக்குங்கிறத ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட்னு சொல்லுவோம். If they don't respect your space and your time and your feelings and your opinion, definitely it's a time to get out of the relationship னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்வேன்னா அதையும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். எப்போவுமே இந்த வாக் அவுட் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது டிசைட் பண்ணாதீங்க. உங்களை ஹீல் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. ஏன்னா ஒரு பர்சனாலிட்டியும் வேறு. இங்கே ஒரே ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் கொடுத்து இப்படி தான் இருக்கணும் லைஃப், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இங்கே கிடையவே கிடையாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பார்ட்னர்கிட்ட சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், சில விஷயங்கள் டாலரேட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ரேஷியோவை நீங்கள் பார்க்கணும். அண்ட் ஒர்க் அவுட் பண்ணி டெஃபினட்டாக ஒரு அழகான ஒரு ஹாப்பியான லைஃப்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி அது 2 பேருமே ஒரு ஹீலிங் ஆகும்போது உங்களை சுற்றி இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ எவ்ரி ஒன் டிசர்வ் ஹாப்பி லைஃப். ரிமெம்பர் தட். நோ மேட்டர் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, எக்கனாமிக் கண்டிஷனில் இல்லை இன்டெலெக்சுவல் கண்டிஷனில் இல்லை ஒரு சொசைட்டல் ஹைரார்க்கியில் எங்கே இருக்கீங்க, இட் டசன்ட் மேட்டர். பட் எவ்ரி கப்புள் டிசர்வ் a happy life and every kid deserve a happy parents. ஒரு அழகான ஒரு ஹாப்பி மெமரிஸை உங்கள் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் கொடுக்குற பெஸ்ட் கிஃப்ட்.